கவுன்சிலராக இருந்து தான், எம்எல்ஏவாக இருந்து தான், லோக்சபா எம்பியாக இருந்து தான் ராஜ்யசபா வரணும்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது. அதனால் என்னுடைய கட்சி பணி, கொள்கை ரீதியான கமிட்மெண்ட் இதெல்லாம் பார்த்து தான் கட்சி எதிர்காலத்துக்கு என்ன தேவைன்றதை மையப்படுத்தி தான் இந்த முடிவை கட்சி எடுத்திருக்காங்க. இன்றைக்கி நான் வந்து பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டேன். ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. தமிழகத்தினுடைய பிரச்சனைகளை நான் இங்கே எடுத்து பேசணும். அதுவும் முக்கியமாக இன்றைக்கி ஒன்றிய அரசினுடைய போக்கு தமிழ்நாடு போன்ற மாநிலங்களை வந்து புறக்கணிக்கிறது, ஒரு டிஸ்கிரிமினேஷன் நடக்குது. அதை வந்து நம்ம இன்றைக்கி பாராளுமன்றத்தில் தட்டி எடுத்து பேச வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அதனால் ஒரு மிகப்பெரிய பொறுப்பாக தான் நான் இதை பார்க்குறேன். இப்போ ஹவுஸ் ஆரம்பிக்க போகுது. अरे ये लोग का क्या ये लोग का भाषा नहीं आता, इसीलिए वो अलग बात कर रहा है. हाँ, இப்போ ஹவுஸ் ஆரம்பிக்க போகுது. முதல் கூட்டத்தொடர் உங்களுடைய ஆமாம், திடீர்னு ஏதோ 14, 15, 16, 17, 18 மசோதா நிறைவேற்றலாமா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் பண்ணுறாங்க. அந்த முதல் கூட்டத்தொடரில் நீங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறதா மனசில் வச்சுருக்கீங்க? எலெக்ஷன் நடக்குது, இன்னும் முழுசாக முடியல. எதுக்கு இப்போ இந்த கூட்டத்தொடர்? அப்படி அவசரமாக அந்த கூட்டத்தொடரில் என்ன பேசி முடிவெடுக்க போகிறாங்கன்றதே ஒரு பெரிய சந்தேகத்துக்குரிய விஷயமாக தான் நான் இதை பார்க்குறேன். அதில் என்ன பேசணுன்றது கட்சி என்ன முடிவு இப்போ எடுத்து எங்கள் பேச சொல்கிறாங்களோ அதை கண்டிப்பாக பேசுவேன். சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கிறது. பிரதமர் உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் வந்து முகாமிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க, பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. பேசும்போது நாங்கள் தமிழ்நாட்டுக்கு நிறைய பண்ணுறோம், ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அரசு வந்து எதுவுமே மக்களுக்கு பண்ணல அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகளை வந்து முன்வைக்கிறாங்க. மதுரையில் வந்து எய்ம்ஸுக்கு கட்ட போகிறோன்னு சொல்லி ஒரு செங்கலை வச்சுட்டு போனாங்களே, அதுக்கப்புறமேட்டு என்னாச்சு சொல்லுங்கள்? ஒன்றுமே ஆகலை. அது மாதிரி தான் நிறைய ஸ்கீம்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி படம் போட்டு காமிப்பாங்க. ஆக்சுவலாக என்ன மக்களுடைய அன்றாட வாழ்வாதார சூழ்நிலை மாறுவதற்கு என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு நம்ம கரெக்டாக எடுத்து பார்த்தோம்னா ஒன்றும் பெருசாக பண்ணலை. டெக்னிக்கலாக எவ்வளோ தூரத்துக்கு தமிழகத்தை புறக்கணிக்க முடியுமோ, தொந்தரவு பண்ண முடியுமோ, இந்த வேலைகள் தான் கடைசி 5 வருஷம் நடந்திருக்கு. அதுவும் முக்கியமாக இதுக்கு முன்னாடி இருந்த கவர்னர் முடிஞ்ச வரைக்கும் தமிழக முதல்வருக்கு எவ்வளோ தூரத்துக்கு தொந்தரவு கொடுக்க முடியுமோ கொடுத்து தான், துயரப்படுத்தி தான் அங்கே வந்து ஆட்சி பண்ண வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வச்சு பார்க்குறப்ப அவங்க வந்து சும்மா பஞ்சு டயலாக் பேசிட்டு வடை சுட்டுட்டு போகிறது தான் அவங்களுடைய வேலை. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் போன்ற தலைவர்கள் எல்லாருமே வந்து நம்ம மக்களுக்கு நிறைய பண்ணியிருக்கோம், அதே மாதிரி மத்திய அரசு எதுவுமே பண்ணல, மக்களுக்கான திட்டங்கள் எதுவும் வந்து நிதி ஒதுக்கல அப்படின்றத முன்னிறுத்தி வந்து பிரச்சாரத்தில் மேற்கொள்றாங்க. பிரதமர் உள்ளிட்ட தலைவர்களும் டெல்லியிலேருந்து போய் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பிரச்சாரத்தில் ஈடுபடுறாங்க. ராகுல் காந்தி, உங்களுடைய கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே போன்றவர்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு செல்லும் போது முக்கியமாக எதை முன்னிறுத்தி வந்து மக்கள்கிட்ட வாக்குகளை சேகரிப்பதற்கு, அதாவது நான் வந்து மணிப்பூர், நாகாலாந்து, திரிபுரா, சிக்கிம் போன்ற மாநிலங்களுக்கும் பொறுப்பாளர். பிஜேபி வந்து வெவ்வேறு மாநிலங்களில், முக்கியமாக ஹிந்தி பேசாத மற்ற மாநிலங்களில் என்ன விதமான அரசியலை கையில் எடுக்குது அப்படின்றத நம்ம உற்று நோக்கி பார்க்கணும். அவங்க மத ரீதியாக முடிந்த வரைக்கும் எவ்வளோ தூரத்துக்கு பிரச்சனையை கலப்பலான்றது தான் அவங்களுடைய அடிப்படை நோக்கமாக இருக்குது. தமிழகத்துலேயும் திருப்பரன்றத்தில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், தீபம் ஏற்றுறோன்னு சொல்லி தீபம் ஏற்றுறோன்னு கடைசியில் கேஸ் விலையை ஏற்றிட்டாங்க. இது போல் பல அடிப்படை பொருட்களுடைய விலைவாசி ஏற்றினது தான் மிச்சம். ஸோ அவங்க வந்து மதவாதத்தை மையப்படுத்தி இருக்கிற அரசியலை எதுக்கிறது தான் நமக்கு இப்போ இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தேவை. அதில் நமக்கு பிரச்சனை உருவாயிருச்சுன்னா தமிழகம் வந்து ஒரு பிற்போக்கான மாநிலமாக மாறிடும்ன்றது தான் எங்களுடைய அடிப்படை நோக்கம். அதை மையப்படுத்தி தான் எங்களுடைய பிரச்சாரம் இருக்கும். அதுதான் பிரதான பிரச்சனை தமிழகத்தில். தமிழ்நாட்டுக்கு ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் எப்போ வருவாங்கன்னு ஏதாவது
டேட் ஏதாவது இன்றைக்கி தான் நாமினேஷன் முடிஞ்சிருக்கு. கண்டிப்பாக இன்னும் 2-3 நாளில் ஸ்க்ரூட்டினி எல்லாமே அறிவித்து முடித்த பிறகு ஸ்டார் கேம்பெயினர்ஸ் எல்லாருடைய டூர் ப்ரோக்ராமே வெளியில் வந்துடும். இதுக்கு இடையில் இவங்க வந்து இந்த பார்லிமெண்ட் வேறு வச்சுருக்கிறாங்க. இது எல்லாமே குழப்பறதுக்காக வேண்டி தான். பட் வெகு சீக்கிரத்தில் டூர் பிளான் வந்துடும்.